ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். பெரிய ப்ராசஸ்லாம் எதுவும் இல்லாம சூப்பரான ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மெக்டோனல்ட்ஸ்லாம் போகாமையே செம்மையான ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் வீட்லயே நம்ம சூப்பரா செய்யலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க செஞ்சிடலாம். இப்ப 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுக்கு. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம லென்த்தியான பீசஸா வெட்டிக்கணும். ஈவனான பீசஸா வெட்டிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஈவனா ஃப்ரை ஆகி வரும். நாம இன்னைக்கு செய்ய போற ஃபிங்கர் சிப்ஸ்ல பெரிய ப்ராசஸ் இல்லாம கொஞ்சம் ஈஸியா எப்படி ஃபிங்கர் சிப்ஸ் செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா குயிக்கா செஞ்சுற மாதிரி. பொதுவா செய்யறதுல அரை மணி நேரம் ஊற வைங்க கோல்டு வாட்டர்ல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் சிம்பிளா ஆனா நல்ல டேஸ்டியா கிறிஸ்பியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லென்த்தி பீசஸா நம்ம வெட்டிக்கலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ஒரே திக்னஸ்ல இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் வெட்டி வச்சுக்கலாம். இப்ப இது மாதிரி நம்ம 2 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வெட்டி வச்சு இந்த மாதிரி ஒரே சைஸா ஈவனா வெட்டி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா உப்பு போட்டு போறோம். ஏன்னா இது வந்துட்டு கலர் மாறாம இருக்கணும்ல. எப்போதும் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சோம்னா உடனே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம கலந்துடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா உருளைக்கிழங்குலயும் இந்த உப்பு படுற மாதிரி. ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம உப்பு போட்டு பெரட்டி வச்சுக்கோங்கள. இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இதுல வச்சு நம்ம வேக வைக்க போறோம் ஆவியில. இப்போ 2 உருளைக்கிழங்கையுமே நான் ஒரே தட்டுல இந்த மாதிரி அடுக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். இப்போ ஸ்டீம் பண்றதுக்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இட்லி பிளேட்டை தூக்கி உள்ள வைங்க. இப்ப இத மூடி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போறோம். கரெக்டா 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு வெந்தா போதும். இதுக்கு மேல வேக வைக்க வேண்டாம். இப்ப நம்ம இதை வெளியில எடுத்துடலாம். இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் மேல இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் மேல போட்டு நம்ம அந்த ஈரமா இருக்குல்ல, அந்த ஈரத்தை நம்ம கொஞ்சம் அப்சர்வ் ஆக விடணும். தனித்தனியா பிரிச்சு விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாம இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பரவலா வச்சு இந்த ஈரம் போகிறதுக்கு லைட்டா தொடச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி மேல ஊத்தி இந்த ஈரத்தை வந்துட்டு தொடச்சிருங்க அழுங்காம. இது கொஞ்சம் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நல்லா ஈரப்பதம் போக தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்ப இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாக்கலாம். மூடி போடுற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு ஸ்டிக்ஸ், இதை வந்துட்டு இதுல போட்டு நம்ம கோட் பண்ணிக்க போறோம். ரொம்ப லைட்டா மதியம் ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கோங்க. பெரிய டப்பாவை எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கூட போட்டு உடனே கோட் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா அப்படி ஷேக் பண்ணுங்க. இப்ப இது மாதிரி ஷேக் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் ஃபிளார்லாம் இருக்குல்ல, அது வந்து நமக்கு தேவையில்லை. அதனால இந்த மாதிரி ஒரு சல்லடையில வச்சு லைட்டா ஷேக் பண்ணோம்னா இந்த எக்ஸஸ் ஃபிளார்லாம் வந்துடும். எக்ஸஸ் ஃபிளவர் எல்லாம் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப இது மாதிரியே நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கோட் பண்ணி வச்சுக்க போறோம். இப்ப எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சன்னமான ஒரு கோட்டிங் தான் மேல இருக்கணும். டீப் ஃப்ரை பண்றதுக்கு என்ன சுட வச்சிருக்கேன். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்க வந்துட்டு சிப்ஸ் போட்டுலாம். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும், அப்புறமேட்டு நம்ம டர்ன் பண்ணலாம். இது வந்துட்டு மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க பொரிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு இதை வந்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. உடனே டிஸ்டர்ப் பண்ணோம்னா இதுல இருக்கிற அந்த மேல இருக்கிற கோட்டிங் வந்துட்டு எண்ணெயில ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியா ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க போறோம். ஒரு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரை ஆயிடுச்சு. கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்க. ஒரு லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு. ரொம்ப நேரம் செவக்க விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான ஃபிங்கர் சிப்ஸ் அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.